மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 48. புதுச்சேரி. மாலை நேர நடைப்பயிற்சிக்காக அந்த பெரிய வீட்டை சுற்றி இருக்கும் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார் ராஜாராமன். அவர் அருகில் சென்றாள் குழலி. சார், அவரோடு நடந்தவாறே கூப்பிட்டாள். அவளை கண்டு புன்னகைத்தவர், சொல்லுமா என்றார். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். என்ன? நான் பிஏ போஸ்டலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் தெரியுமே. அதனால் காலேஜ் போக வேண்டிய வேலை இல்லை. டான்ஸ் ஸ்கூலும் ஆஃப் டே தான். மிச்ச நேரம் சும்மா தானே இருக்கேன். நீங்கள் வீட்லேயும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டீங்க. அதுக்கு வெளியே எங்கேயாச்சும் வேலைக்கு போகவா? அவர் நடை சட்டென்று நின்றது. அவரோடு சேர்ந்து அவளும் நின்றாள். என்ன சார் என்றாள் தயக்கமாக அவர் முகம் பார்த்து. எதுக்கு இப்போ வேலைக்கு? இல்லை சார், சும்மா இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு, அதனால தான் சார். நான் தான் உனக்கு வேலை கொடுத்தேனே, நீ தான் அதை செய்யவே மாட்டேன்ற. சார், எனக்கும் அந்த வேலை செய்ய ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஆன்ட்டி என்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்களே. நான் என்ன செய்கிறது? என்னை பார்த்தா இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. அதனாலேயே அவங்க கிட்ட போக எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீ முதல்ல தெரியாமல் அவளை அம்மானு கூப்பிட்ட இல்லை, அதனால தான் அவளுக்கு உன்னை பிடிக்கல. சில நிமிடங்கள் அவர் முகத்தையே அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தாள் குழலி. என்ன அப்படி பார்க்குற? நான் ஒன்றே ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே. அப்போது நான் கோச்சிக்காத மாதிரி சொல்லு. தன் தோளை குலுக்கியவள், சரி, நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். என்ன இருந்தாலும் உயிரோடு இருக்கிற பொண்ணை செத்துட்டு தான் சொன்னால் எந்த அம்மாவால் தான் தாங்க முடியும்? ஒரு நொடி அவர் முகம் திகைப்பை காட்டியது. ஆதவன் சார் சொன்னார், உங்கள் பொண்ணு உயிரோட தான் இருக்காங்கன்னு. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? யார் வேணும்னாலும் சொல்லட்டும், ஆனால் நீங்கள் சொல்லலாமா? நீங்கள் சொன்னால் அவங்களால அதை தாங்க முடியுமா? ஏன் சார் இவ்வளவு பிடிவாதம்? பொண்ணு செத்துட்டான்னா அவளை தலைமுழுக்க சொன்னால் அவன் மட்டும் அதை கேட்காம பிடிவாதம் பிடிக்கலாமா? சார், காலையில் உங்கள் பிஏ சந்தோஷ் சார்கிட்ட நீங்கள் கோபப்பட்டு திட்டுனீங்களே, எதுக்கு? நீங்கள் எழுதின முக்கியமான ஒரு பேப்பர், அதில் தண்ணி பட்டு அழிஞ்சிருச்சு, அவ்வளவு கேர்லெஸ்ஸாக எதுக்கு இருக்க அப்படின்னு அவரை திட்டினீங்களே. நீங்கள் உருவாக்கின உயிர் இல்லாத ஒரு சின்ன பேப்பர் இல்லைன்றப்போ உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. அவங்க கிட்ட நீங்கள் இல்லைன்னு சொல்கிறது அவங்க உருவாக்கின உயிரோடு இருக்கிற ஒரு பொண்ணு. அதை அவங்களால தாங்க முடியுமான்னு நீங்கள் யோசிச்சிங்களா? தன்னோட ரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து உருவாக்கின பொண்ணை நீங்கள் இப்படி சொல்கிறது அவங்கள எவ்வளவு காயப்படுத்தும் தெரியுமா? இவ்வளவு பெரிய வீடு இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் அவங்க பொண்ணு இல்லைன்றது தான் அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சார். விரக்தியாக புன்னகைத்தார் ராஜாராமன். நீ சொல்கிறதே தான் நானும் சொல்கிறேன். எவ்வளவு பெரிய வீடு இருக்குது, சொத்து இருக்குது, ஆனால் அவள் என்ன பண்ணா தெரியுமா? போயும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனை காதலித்து கல்யாணம் பண்ணா. எப்படி என்னால் அதை ஏற்றுக்க முடியும்? அதை கேட்டு அவளுக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அதனை காட்டிக்கொள்ளாமல், சரி சார், அது உங்கள் பொண்ணு மேலே இருக்கிற தப்பு. ஆன்ட்டி என்ன தப்பு பண்ணாங்க? இவங்க தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? இல்லை என்பதை போல் தலையசைத்தார். அப்புறம் என்ன சார்? முதல்ல அவளும் கோபமாக தானே இருந்தா, இப்போ மட்டும் எதுக்கு இவ்வளவு பாசம்? அதுதான் சார் நானும் சொல்கிறேன். கோபம் எத்தனை நாளைக்கு? இல்லை வருஷத்துக்கு தான் இருக்கும். உங்களுக்கும் ஒரு நாள் இந்த கோபம் போயிடும். ஆனால் அவங்க அம்மாங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுச்சு, அவ்வளவுதான். சரி, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் உங்கள் பொண்ணையே விட்டுடுங்க. எல்லாமே உங்ககிட்ட இருந்தும் நீங்கள் 2 பேரும் தனித்தனி ரூமில் இருக்கிறது சரியா? முதல்ல நீங்கள் அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க சார். பொண்ணும் இல்லாமல் நீங்களும் இல்லாமல் இப்படி இருந்தால் அவங்க மனசை பாதிக்காமல் என்ன ஆகும்? அவகிட்ட பேசாமல் நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறியா? அவள் பொண்ணை பற்றி என்கிட்ட பேசாமல் இருந்தால் அவகிட்ட எப்போ வேணும்னாலும் பேச நான் தயாராக தான் இருக்கேன். இது வரட்டு பிடிவாதம் சார். இருந்துட்டு போகட்டும், நான் இப்படித்தான் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு அவர் மீண்டும் நடையை தொடங்க அவர் கையை பிடித்து நிறுத்தினாள் குழலி. அவர் திரும்பி முறைக்க சட்டென்று கையை எடுத்து கொண்டு சாரி சார் என்றாள். நான் முறைச்சது நீ என் கையை பிடிச்சதுக்காக இல்லை, என்னோட முடிவை மாற்ற ட்ரை பண்ணுறதுக்காக. சரி சார், இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுடுறேன், அப்புறமா நீங்கள் போங்க. கண்கள் மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவர் கேளு என்றார். கேளு என்ற அந்த வார்த்தையிலேயே எவ்வளவு கோபம் இருந்தது என்று குழலிக்கு புரிந்தது. ஆனாலும் தன்னுடைய முயற்சியை விட்டுவிடாமல் கேட்டாள்.
சார், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை மீட் பண்ணுறீங்க. எவ்வளவோ வேலை பார்க்குறீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களால் எல்லாத்தையும் மறந்துட்டு கடந்து போக முடியும். ஆனால் அவங்க 4 செவுத்துக்குள்ளேயே இப்படி இருக்கும்போது எப்படி சார்? நிச்சயமாக அவங்க பொண்ணு ஞாபகம் வரத்தான் செய்யும். அட்லீஸ்ட் கால் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அவங்களால அந்த ரூமை விட்டு வெளியவும் வர முடியல. அப்படி இருக்கும்போது அவங்க நினைவு முழுசும் பொண்ணுக்கிட்ட தானே சார் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இப்போ கொஞ்ச நாளாக அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள மாற்றுறது உங்கள் கையில் தான் சார் இருக்குது. அட்லீஸ்ட் அவங்க கால் சரியாகிற வரைக்குமாச்சும் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே. அவர் அமைதியாக இருந்தார். சார், நான் ஒன்று சொல்லவா? பொண்ணுங்க பூவை மாதிரி மென்மையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்கள மாற்றிடும். அப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்போ அவங்கள விட உறுதியானவங்க யாரும் இருக்க முடியாதுன்ற மாதிரி மாறிடுவாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு எப்பவும் உறுதியாக இருக்கிற மாதிரி தெரிகிற ஆம்பளைங்க சட்டுன்னு உடஞ்சிடுவாங்க. இப்போ மேடம் கொஞ்சம் கொஞ்சமாக இறுகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முழுசாக மாறிட்டாங்கன்னா நீங்கள் உடஞ்சிடுவீங்க, பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டாள். அவள் கோரிய வார்த்தைகள் புத்தியில் சுளீர் என்று உரைக்க சிலையாக சமைந்து நின்று விட்டார் ராஜாராமன். சென்னை. முகிலா, ப்ளீஸ்டா, எனக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதடா. தன் தம்பியிடம் காலில் விழாத குறையாக கெஞ்சிக் கொண்டிருந்தான் மகிழன். அவனோ நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்பதை போல் கத்திக்கொண்டே இருந்தான். தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் மகிழன். என்ன ஆச்சு என்றான் மாறன். ப்ளீஸ் மாறா, எப்படியாச்சும் இவனை கொஞ்சம் சமாளிங்க, நான் படிக்கணும். விட்டால் அழுது விடுவான் போல் கெஞ்சினான். சிரித்து கொண்டே சரி என்று சொல்லிவிட்டு முகிலனை இழுத்து கொண்டு தோட்டத்து பக்கம் சென்று அவனோடு விளையாடி கொண்டிருந்தான் மாறன். சிறிது நேரம் கழித்து அவனுடைய நினைவு குழலியிடம் சென்றது. அவளை பற்றி யோசித்து கொண்டே எங்கோ வெறித்து கொண்டிருந்தான். அது மட்டும் இல்லாமல் சண்மதி பற்றிய யோசனையும் அவன் மனதில் வந்து கொண்டிருந்தது. அந்த சிறு பெண்ணை சுற்றி என்ன நடக்கிறது என்று குழம்பி போனான். அவளுக்கு டெஸ்ட் எடுத்ததை பற்றி கூறியதும் விசாரிப்பதாக சொல்லியிருந்தான் இன்பரசன். மாறனுக்கும் புரிந்தது. இந்த கேஸ் சீக்கிரம் முடியும் என்று இருக்க சிக்கல் விழுந்த நூல்கண்டை போல் ஒன்றுக்கு மேல் ஒன்று என்று இன்பரசனையும் சுழற்றி அடித்து கொண்டிருக்கிறது என்று. என்ன ஆச்சு மாறா என்றான் முகிலன் அவன் தோள் தொட்டு. ஒன்றுமில்லை என்றான் சின்னதாக புன்னகைத்து. ஆனால் அதில் இருந்த வலி அவனுக்கு புரிந்தது. கவலைப்படாத, எங்க அப்பா எப்படியும் சீக்கிரமா இந்த கேஸை முடிச்சிடுவாரு. சும்மாவா? 12 வருஷம் சர்வீஸ் இல்லை என்றான் முகிலன் தன் காலரை தூக்கிவிட்டு. அவன் கூறியதை கேட்டு சிரித்தான் மாறன். எதுக்கு சிரிக்கிற? உங்க அண்ணனுக்கே 14 வயசு ஆகுது, உங்க அப்பாவுக்கு 12 வருஷம் சர்வீஸா? தப்பு தப்பா சொல்லு என்றான். அவன் சரியாதான் சொல்றான் மாறா. பின்னால் கேட்ட மகிழனின் குரலில் திரும்பினான். உங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம்தான் உங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸர் ஆனாருன்னு உங்க அம்மா சொன்னாங்க. ஆனா நீ பிறந்ததுக்கு அப்புறம்தான் உங்க அப்பா போலீஸ் ஆனாரா? என்ன சொல்ற நீ? புன்னகையோடு ஆமாம் என்பதை போல் தலையசைத்தான். எங்க அம்மா தான் அப்பாவை ஐபிஎஸ் படிக்க வச்சாங்க என்றான் முகிலன் பெருமையாக. அதை கேட்டு திகைத்தான் மாறன். நிஜமாவா? என்றான் மகிழன். அது ஒரு பெரிய கதை என்றான் முகிலன். அம்மாவை படிக்க வைக்கிறதுக்காகத்தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்பா. அவங்க படித்து முடித்ததும் 2 பேரும் பிரியறதா இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே 2 பேருக்கும் லவ் ஆகிடுச்சு. அப்புறம்தான் அம்மா அப்பாவை படிக்க வச்சாங்க என்றான் மகிழன். ஆமாம், அதுக்கப்புறம்தான் எங்கள் அப்பா ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் என்றான் முகிலன். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.